நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? திக்குகள் எட்டும் தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரிகிட தக்க திங்கிட தித்தோம் அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தரிகிட என்ற மகாகவி பாரதியின் மலை நடன கவிதை வரிகளோடு உங்களை இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இசையும் நடனமும் எங்கள் வாழ்வோடு கலந்தது. நடனம் ஒரு பழைய அற்புதமான கலை. இந்த நடனம் பார்க்கும் போது பயிலும் போது பரவசம் தருவது, பார்க்கும் போது பரவசம் தருவது, உடலுக்கு உறுதியை கொடுக்கிறது, உடல் பயிற்சி ஆகிறது, உடல் ஆரோக்கியத்திற்கு வழி கொடுக்கிறது, உள்ளத்திற்கு மன அமைதியை கொடுக்கிறது, மன சந்தோஷத்தை கொடுக்கிறது, மனோதைரியத்தை கொடுக்கிறது, உயிரை மலர்த்தி விடுகிறது. இந்த அற்புதமான நடனக்கலையை வைத்துக்கொண்டு எங்களுடைய தமிழ் மரபை, எங்களுடைய தெய்வங்களை, எங்களுடைய வரலாறுகளை அடுத்த சந்ததிக்கு கடத்தி செல்கின்றார்கள் நடன கலைஞர்கள், நடன ஆசிரியர்கள். அவர்களுக்கு தலை வணங்குகின்றோம். அத்துடன் இந்த இன்றைய நிகழ்வில் எங்களுடைய சிறப்பு அதிதியாக கலந்து கொள்கின்றார் டொரண்டோவில் இருந்து திருமதி ஷியாமா தயாளன். இவர் டொரண்டோவில் பாரதி ஸ்கூல் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் என்ற நிறுவனத்தை, நடன கூடத்தை, கலையகத்தை 2005ஆம் ஆண்டுகளில் இருந்து நடத்தி வருகின்றார். நூற்றுக்கணக்கான மாணவிகள் அவர்கள் 14 பேருக்கு மேல் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அரங்கேற்றத்திற்கு இணையான நாட்டிய தீட்சா அல்லது சலங்கை பூஜை என்னும் நிலையில் 25 மாணவர்களுக்கு மேல் பூர்த்தி செய்திருக்கிறார்கள். வருடாந்த நிகழ்வுகளாக, மேடை நிகழ்ச்சிகளாக, தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக எங்களுடைய புலம்பெயர் தேசத்து குழந்தைகள் எப்போதும் நடனத்தோடு இசைந்து வாழ்வதற்கு இவருடைய கலைக்கூடம் பெரிய ஒரு ஆலயம் போல திகழ்கின்றது என்றுதான் நான் கூற முடியும். இவர் வட இலங்கை சங்கீத சபையினால் கலாவித்தகர் என்ற பட்டத்தை பெற்றுக் கொண்டவர். அத்துடன் இந்தியாவில் பரதகலாஞ்சலி நாட்டிய கூடத்தில் அந்த நடனத்தை முறைப்படி பயின்று கல்யமான தனஞ்சயன் தம்பதிகளிடம் நாட்டிய பூர்ணா என்ற விருதை பெற்றுக் கொண்டவர். நடனம் இவரது தொழில் அல்ல, நடனம் இவரது உயிர் துடிப்பு. என்னுடைய இளம் பருவத்திலிருந்தே நான் இவரை அறிவேன். என்னுடைய சிநேகிதி என்று சொல்லிக் கொள்வதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன். வணக்கம் ஷியாமா தயாளன். வணக்கம். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தருவீர்களா? என்னுடைய அம்மாவின் பேர் மகாரஞ்சிதா. அவர் ஒரு சங்கீத ஆசிரியர். என்னுடைய அப்பா திரு கணேசன் அவர்கள். நான் பிறந்த இடம் கொழும்பு, ஆனா முற்றுமுழுதாக நான் வளர்ந்தது சாவாச்சேரியில. அம்மா உசனை சேர்ந்தவர், என்னுடைய அப்பா உடுவிலை சேர்ந்தவர். நாங்கள் வளர்ந்த இடம் மீசாலை. கல்வி கற்ற பாடசாலை சாவாச்சேரி இந்து கல்லூரி. உங்களுடைய இளமை பருவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவீர்களா? நாட்டியத்துறை சம்பந்தமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். 8 வயதுல நாட்டியத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். திருமதி பாரதி சிவாய் யோகநாதன் ஆசிரியர்களிடம். அவரிடம் கன வருடங்களாக நாட்டியத்தை பயின்று பின்னர் திருமதி சாந்தினி சிவனேசன் ஆசிரியர் அவர்களிடம் பாரதி சிவாய் யோகநாதன் ஆசிரியரை என்னை கொண்டே சேர்ப்பித்தார். பிகாஸ் நான் இந்த யூனிவர்சிட்டி ஃபைன் ஆர்ட்ஸ் துறையில நாட்டியத்தை மேற்படிப்புக்காக தொடர்ந்தபடியால யாழ்ப்பாணத்துல இருந்து படிக்கிறதுக்காக அவர் அங்கேயே என்னை சேர்த்து விட்டார். எனது பாரதி டீச்சரை சேர்த்து விட்டார். தொடர்ந்து நான் சாந்தினி சிவநாதன் டீச்சர் அவரிடம் கற்று NCOMS எக்ஸாம்ஸ்ல ஆசிரியர் தர பயிற்சியை முடித்துக் கொண்டேன். டிகிரி யூனிவர்சிட்டியில செய்து கொண்டிருந்த போது நாட்டு சூழல் காரணமாக அதை பூர்த்தி செய்து முடிக்கிறதுக்கு முதல் எனக்கு இந்தியாவுக்கு போயினோம் நாங்க. அப்ப அங்க போய் நான் திருமதி தனஞ்சயன் ஆசிரியர் அவர்களிடம்
பரத கலாஞ்சலியில நாட்டிய பயிற்சியை நான் தொடர்ந்து செய்து அவர்களிடம் நாட்டியத்தை மேற்கொண்டேன். கனடா வந்ததுக்கு பிறகு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மாஸ்டர் MA பட்டப்படிப்பையும் செய்து கொண்டேன். உங்களை இன்றைய ஷியாமா தயாளனாக நடனத்தில் ஒரு ஆழ்மை மிக்க பெண்ணாக உங்களை கொண்டு வருவதற்கு அந்த காலங்களில் உதவியவர்கள்? மறக்க முடியாத காலம் அவச்சரிந்த கல்லூரி காலம். எனக்கு அமைந்த ஆசிரியர்கள் அனைவருமே மிகவும் அற்புதமான ஆசிரியர்கள். அங்கே நான் பயின்ற நிறைய விஷயங்கள் தான் எனக்கு இன்றைய நாள்ல என்னுடைய நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைப்பதற்கும் கட்டுக்கோப்பாக நடத்துவதற்கும் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. அங்க கல்வி கற்ற காலத்திலே பிசிக்கல் ட்ரைனிங், நாட்டிய நிகழ்ச்சிகள், நெட்பால் இதுகள் எல்லாத்திலையும் தலைமை தாங்கி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு அந்த ஆசிரியர்கள் கொடுத்தார்கள். அந்த நேரத்துல அந்த ஆசிரியர்கள் என்னை ட்ரெயின் பண்ணின விதம் தான் இன்றைய நாள்ல என்னுடைய ஆண்டு விழாவோ அரங்கேற்றங்களோ சரியாக அமைப்பதற்கு எனக்கு மிகவும் ஒரு ஆரம்ப நிலையிலான ஒரு அடிப்படை பயிற்சியை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அந்த வகையில நான் எப்பவும் நினைத்துக் கொள்ளும் ஆசிரியர் திருமதி திருநாவுக்கரசு ஆசிரியர். அவரை நான் மறக்கவே முடியாது. அவர் தான் எனக்கு நிறைய வாய்ப்புகளை, தலைமை தாங்குவதற்குரிய வாய்ப்புகளை கொடுத்தார். சோ அவரை நான் எப்பவுமே வணங்கிக் கொள்கிறேன். உள்ளேயும் படிக்கும் போதோ சரி, மற்ற பாடங்களை கஷ்டப்பட்டு படித்த மாதிரி நாட்டியத்தை நான் இருந்து படிக்கணும் என்று எனக்கு இருக்கவில்லை. அது தானாகவே தலைக்குள்ளே போன மாதிரி. அதே மாதிரி தமிழ் டீச்சரோ சமய பாடங்கள்லயோ அந்த கதைகள் எல்லாம் சொல்லும் போது எனக்கு அது இலகுவாக அதோட நான் ஒன்றி போற தன்மை எனக்கு தானாயிருந்தது. அது அந்த நேரத்துல என்னுடைய சபாரத்னம் ஆசிரியர் அவர்கள் ரொம்ப இனிக்க சொல்லுவார். குணாலினி, உங்களுக்கும் தெரிந்திருக்கும் ஆசிரியர், நாங்கள் ரொம்ப சந்தோஷமா படிச்ச காலம் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அப்படி எங்களுக்கு அமைந்த ஆசிரியர்கள் அற்புதமாக அமைந்ததுனால இன்றைய நிலைமையில நிகழ்ச்சிகளை வழிநடத்துவதற்கு அது உண்மையிலே மிகவும் துணையாக இருந்தது. பாடசாலை கற்கை நாட்கள் தான் நிச்சயமாக நான் சொல்லுவேன். நல்ல பதில். என்னையும் அந்த காலத்துக்கு எடுத்து செல்கிறது. உங்களுடைய நடனம் அது வேற லெவல். அந்த நேரத்திலே நீங்கள் தனித்துவமாக அந்த நடன வகுப்பிலோ அல்லது விளையாட்டு துறையிலோ உங்களுடைய தனித்துவம் மிக்க நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்ததை நான் இப்போது நினைவு கூறுகிறேன். அது ஒரு புறம் இருக்க, உங்களுடைய தானாக எவ்வாறு வந்தது என்று தெரியாது வந்து சேர்ந்த அந்த நடனம் உங்களில் மட்டுமல்ல, உங்களுடைய குட்டி மகள் சாரங்காவிலும் காணப்படுகிறது போல. அவ ஒரு ஒளி வீசும் நாட்டிய தாரையாகத்தான் கனடாவில் டொரண்டோவில் இருந்து வருகிறார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு கற்பித்த போது அந்த கற்பித்த அனுபவங்கள் எங்களுடைய புலம்பெயர் குழந்தைகளுக்கு கற்பிக்கின்ற போது அந்த உங்களுடைய மகளை நாட்டியத்தில் வளர்த்ததை நீங்கள் பிரயோகம் செய்கிறீர்களா? உங்களுடைய அனுபவங்கள் என்ன? அவ பிறந்த வளர்ந்த சூழ்நிலை எல்லாமே ஒரு நாட்டிய சூழலுக்கே தான் இருந்தது. அவ வீட்டுக்குள்ள வளரும் போதே வீட்டுக்குள்ளே தான் நாட்டிய வகுப்பும் இருந்ததுனால எந்த நேரமும் நாட்டியத்துக்கான சொல்லுக்கட்டுகளும் பாட்டுகளும் எந்த நேரமும் கேட்டேதான் அவர் குழந்தையில இருந்தே வளர்ந்தார். இயல்பாவே அவக்கு வர தொடங்கினு நினைக்கிறேன். அப்ப அவ 3 வயதுல ஆரம்பிச்சுவா. இப்ப அவக்கு 15 வயது. விடாம கற்றுக்கொண்டு வரா. சின்ன வயதுலயே ரொம்ப ஆர்வமா இருந்தா. நாங்கள் இந்தியாவுக்கு போற சமயத்துல எல்லாம் அவ கொண்டு போய் அங்க சிதம்பரம் கோயில்லையும் என்னுடைய ஆசிரியர் தனஞ்சயன் ஆசிரியருடைய கல்லூரியிலையும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்விச்சோம். அப்ப அந்த நேரங்கள்ல ரொம்ப கட்டுக்கோப்பா நான் என்னுடைய ஆசிரியருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கணும். அதுக்கு மேலதிகமா இயல்பாவே அவ மரியாதை கொடுக்குற தன்மையை நான் பார்த்து தெரிஞ்சு கொண்டேன். அது இந்த கலையை கேட்டதுனால அது தானா வந்ததாக இருக்கலாம். அப்ப என்னிடம் வர்ற பிள்ளைகளையும் அந்த ஸ்டேஜ்ல பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்குமன்றதை நான் என் மகள்லேருந்து அறிஞ்சு அந்த மனநிலையும் மற்ற பிள்ளைகளையும் கண்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு கிடைச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். மகள் பிறக்கும் போது இருந்ததை விட அவ வளரும் போது ஒரு தாயாக எனக்கு அவரோட ஒவ்வொரு ஸ்டேஜும் எனக்கு புரிய வந்து கொண்டே இருக்கேக்கல. அதே நான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட பார்த்து அவையெல்லாம் கூடுதலாக உணர்ந்து சொல்லி கொடுக்க முடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நல்லபடியாக அவ தொடர்ந்து படிச்சு கொண்டிருக்கிறா. அவ இந்த அடுத்த சந்ததிக்கு கொண்டு போற அளவுக்கு வளர்த்து கொண்டு போவான்னு நான் நம்புறேன்.
அல்லது உங்களுடைய மகளை பற்றியும் உங்களுடைய மகளின் நடன வளர்ச்சியை பற்றியும் உங்களுடைய மகளோடு இணைந்து உங்களுடைய பாடசாலை மாணவிகளுடைய கற்பித்தலிலும் அதை பிரயோகிப்பது பற்றியும் சொல்லியிருந்தீர்கள். மிக சந்தோஷமாக இருக்கிறது கேட்பதற்கு. உங்களுடைய குடும்பத்தை நான் அறிவேன் என்றபடியினால் உங்களுடைய துணைவர் தயாளன் அவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய பெற்றோரின் சிறுபிள்ளை பராயத்திலிருந்து அவர்கள் உங்களுடைய நாட்டியத்துக்கு கொடுத்த ஊக்குவிப்பும் உங்களுடைய தாத்தா பதஞ்சலி அவர்களையும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய மனத்தில் நினைப்பதை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். அவர்களை எல்லாம் நான் நன்றியோடு நினைத்துக் கொள்கின்றேன். புலம்பிய தேசத்தில் வந்த பிறகு நீங்கள் உங்களுடைய நடன நிறுவனத்தை ஆரம்பிப்பதில் அல்லது நடனத்தை வளர்த்தெடுப்பதில் நீங்கள் கண்ட சவால்கள் என்ன? நான் கனடா நாட்டிற்கு 2005 வந்தேன். இங்க வந்த போது நாட்டியம் கற்றுக் கொடுப்பதென்றாலே அதுக்கு ஒரு இடம் தேவை. முதலாவது அதுக்கான வசதிகள் இந்த அளவுக்கு பெருசாக எங்களுக்கு இருக்கவில்லை. ஒரு சிறிய இடத்தை எடுத்து அதுக்கான ரெண்ட் கொடுக்க வேணும். அப்படி வேற வகுப்புகள் நீங்க வீட்லயே உங்களோட ஃபேமிலி ரூம்ல செய்து கொள்ள முடியும். ஆனா நாட்டியத்துக்கு என்றால் ப்ராப்பரா ஒரு இடம் வேணும், ஒரு பெரிய இடம் வேணும். அங்கிருந்தே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. சரியான இடம் எடுக்க வேணும். அதுக்கான காசு கொடுப்பதுல இருந்தே சவாலாகத்தான் இருந்தது. நிறைய பேர் என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவைதான் முதல்ல ஆரம்பத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணினவை. தங்களுடைய பிள்ளைகளை நாட்டியம் பயிர்விப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டி அவர்கள் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து 5 பிள்ளைகளோடு இந்த வகுப்பை ஆரம்பித்தேன். தொடர்ந்து இங்க ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடத்துவதுன்னு சொன்னா அதற்கான உடுப்புகள் தைப்பதற்கான சவால்கள் எல்லாம் நிறைய இருந்தது. ஊர்ல நாங்க இருந்த மாதிரி இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ அதற்கான டெய்லர்ஸ் அப்படி எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. புதுசாக இருந்ததால அவர்களை தேடி கண்டுபிடித்து அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் தேடி தேடி தான் பிடிக்க வேண்டி இருந்தது. என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது முதல் முக்கியமானதாக இருந்தது. இப்ப தெரிந்தவர்கள் மூலம் நான் போய் நாட்டியம் செய்தேன். நிறைய இடங்களில நிறைய கோயில்களில நாட்டியம் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. சோ அப்ப நானும் போய் முதல்ல நாட்டியம் புரிஞ்சு அதன் மூலம் தான் முதல்ல வெளிய ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவை. யாருக்கும் என்ன தெரியாது, எனக்கும் யாரையும் தெரியாது. சோ அதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சமாக வர தொடங்கினார்கள். பிறகு ஸ்டூடெண்ட்ஸும் நானுமாக சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்களை செய்ய தொடங்கினோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்ப வேற வேற ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து மெதுவாக ப்ரோக்ராம்ஸ் அப்படி கூடிக்கொண்டு வரும்போது தானாகவே வெளியால தெரிய வந்தது. அப்படியாக ப்ரோக்ராம்ஸ் செய்வதற்கான மியூசிஷியன்ஸ் ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி அறிந்து கொண்டேன். அதன் மூலம் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உங்களுடைய பாடசாலை இணையதளத்தை பார்க்கின்ற போது அதில் நட்டு வாங்க வகுப்புகள், தட்டுக்கிளி வகுப்புகள், அரைமண்டி வகுப்புகள், அப்படி குழந்தைகள் பிள்ளைகள் நல்ல அழகாக உடுப்புகளை போட்டு அவ்வளவு அபிநய சுத்தத்தோடு சுருதி சுத்தத்தோடு பாடல்கள் அவ்வாறு அழகாக இருக்கின்றது உங்களுடைய பாடசாலை. அந்த பாடசாலை நிலவரங்களை பற்றி சொல்லுவீர்களா? இங்க வளரும் பிள்ளைகள் இந்தியாவிலோ இலங்கையில இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் குறைவு. அங்க எங்களுக்கு சூழல் கலைக்கான சூழல் நிறைய கூட. எங்களுடைய மொழி எல்லாம் இங்க வேறொரு நாட்டுல மல்டி கல்ச்சுரல் சொசைட்டில வாழ்றோம். அதுக்குள்ள இந்த பிள்ளைகள் அதை கையெடுத்து கொண்டு போவதே மிகப்பெரிய விஷயம். சோ இன்னும் அவர்கள் அதுல ஆர்வம் காட்டுவதற்காக எங்களோட வகுப்புகள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்குபடுத்திக் கொள்வது சரி என்று நான் எல்லாரும் ஈக்குவலா இருக்க வேண்டும் என்றதுக்காக யூனிஃபார்ம் வச்சு சோ நானும் அவையில மாதிரியே ஒரு யூனிஃபார்மை தச்சு நானுமே அவையில கலர்லயே போட்டுக்கொள்ளுவேன். 2 பேருக்குள்ளேயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால அவையிலே மாதிரியே நானும் யூனிஃபார்ம் போட்டுக்கொள்வேன். கிளாஸ்ல தியரி படிச்சு கொள்றது. அதே நேரம் ஒன்ஸ் அ வீக் தான் கிளாஸ் இங்க எடுத்துக்கொள்கிறார்கள். சோ அதனால அடுத்த வீக் வரும்போது அவைகள் அதற்கான சரியான பயிற்சியோட திரும்பி வர வேணும்ன்றதுனால நான் அதுக்கான பயிற்சி புத்தகங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கொள்வேன். அப்ப வீட்டுல ஹோம் பிராக்டிஸ் செய்து பேரண்ட்ஸ் கிட்ட அதுக்கான சிக்னேச்சர் எடுத்துக்கொண்டு அடுத்த வீக் காட்ட வேணும். சோ அப்ப ஒரு வீக்குக்கு நீங்கள் குறைந்தது 5 நாள் 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரை நீங்க பயிற்சி செய்ய வேணும். இப்ப அதுக்கான டைம் அதுகளையும் ஒதுக்கி கொடுத்துக் கொள்வேன். இப்ப எவ்ரி டைம் ஒரு சர்டன் டைம்ல நீங்க பிராக்டிஸ் செய்ய வேணும். அது ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு எங்களுடைய பிரெயினை நாங்க ட்ரெயின் பண்ணினா அந்த டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு தெரியும் டான்ஸ் பிராக்டிஸ் டைம் என்றது. சோ அப்படியான ஒரு கட்டமைப்புகளை
பிள்ளைகள்கிட்ட உருவாக்கி கொண்டு வரேன். அதாவது தியரி சம்பந்த டான்ஸ பிராக்டிக்கல் மட்டும் இல்லாம தியரி சம்பந்தமா சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன். மேலும் அண்ணாமலையினுடைய ஒரு பிரான்ச் இங்க இருக்கிறதால அதன் மூலம் எக்ஸாம்ஸ் எடுக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கு. சோ அதற்கான பயிற்சிகளும் மேலதிகமாக சின்ன பிள்ளைகள் வந்து கொஞ்சம் அடவுகள் தொடர்ந்து செய்யும் போது அவைக்கு ஒரு மோட்டிவேஷன் கொஞ்சம் குறைய பார்க்கும். சோ அதனால சின்ன பாடல்கள் சொல்லி கொடுத்து சின்ன ஒரு கோயில்ல ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி அப்படி அதுல அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் போது கூட சந்தோஷமாக பழகுறார்கள். பாட்டு செய்யறது அதெல்லாம் கொஞ்சம் விருப்பம் அவைகளுக்கு. அப்ப அப்படியான வகைகளையும் என்கரேஜ் பண்ணி கொண்டு மேலதிகமாக சலங்கை பூஜை, அதை நாட்டிய தீட்சா என்று நான் பெயர் வைத்திருக்கிறேன். அதுக்கு 9 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு விஸ்மயம் என்ற ஒரு ப்ரோக்ராமும், 13 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு நாட்டிய தீட்சாவும், அடுத்த நிலையாக அரங்கேற்றம் செய்து முடித்த பிள்ளைகள் வசதி கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற பிள்ளைகளும் இல்லாட்டிலும் யூனிவர்சிட்டிக்கு போன பிறகும் நாட்டியத்தை தொடர்ந்து செய்யற பிள்ளைகளும் விடாமல் அவைகளுக்காக லயபரதம் என்ற ஒரு ப்ரோக்ராமும் நான் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறேன். அப்ப அவைகள் நாட்டியத்துறையில விடாம அத கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை எனக்கு தெரிந்த அளவுல ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நட்டுவாங்க பயிற்சி, தாள பயிற்சிகளும், தாள கட்டுப்பாட்டுகளை, கைகள் தாளம் போடுவதும், தட்டுக்களில் தாளம் தட்டுவதும், அதே மாதிரி தங்களுக்கான முக மேக்கப்புகளை தாங்களே பழகி கொள்ளுவது இலகுவாக இருக்கும்ன்றதுக்கான அதுக்கான சிறிய சிறிய பயிற்சிகளையும் பெரிய மாணவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நான் அது அவைகளுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் இந்த பெண்ணை நீ பேசவா நிகழ்வின் நோக்கமும் கூட. உங்களை போல பெண்கள் வந்து சொல்லுகின்ற போது எத்தனையோ பேர் அதை கேட்டு பயன்படலாம், அது போல செய்யலாம். நல்லது. நீங்கள் சொல்லுவது போல அந்த கடவுளின் பாட்டு, குறிப்பாக சிவபெருமான், பார்வதி போன்ற வடிவங்களை அவர்கள் தாங்களாகி ஆடுவதை எல்லாம் நான் உங்களுடைய இணையதளங்களில் பார்த்திருக்கிறேன். அந்த கதைகளை நீங்கள் சொன்ன மாதிரி சபரட்னம் டீச்சர், வெற்றிவேறு டீச்சர் அவர்கள் படிப்பித்த அந்த கதைகளை எல்லாம் நீங்கள் இந்த புலம்பெயர்ந்த குழந்தைகளுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது, அவர்களுக்கு எல்லாம் அழகாக கொடுத்து வருகிறீர்கள். அந்த எங்களுடைய தெய்வங்களை இவர்களுக்கு கடத்துகிறீர்கள். எங்களுடைய சரஸ்வதி பூஜை எல்லாம் அழகாக இருக்கிறது. உண்மையில் உங்களுடைய பணி அது ஒரு புறம் இருக்க, நீங்கள் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த பட்டங்களை பெற்ற ஒரு நடன ஆசிரியர். இந்த மேலைத்தேச குழந்தைகள், இங்கு பிறந்த பிள்ளைகள் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த ஒழுங்குமுறைகளை கை கொள்ளுகிறார்களா? ஸ்கூல் மாதிரி இல்ல டான்ஸ் கிளாஸ், ரைட்? ஒரு பிள்ளை 4 வயசுல தொடங்குவா, 10 வயசுல தொடங்குறது எல்லாமே இருக்கும். ஆரம்பத்தில் வரும்போதே நான் பேரண்ட்ஸை கூப்பிட்டு, ஸ்பெஷலி அம்மாவை கூப்பிட்டு அவைகளோட ஒரு தனியா நான் கதைச்சு கொள்ளுவேன் எப்பவுமே. ஏனென்றால் இத நான் தனியா கொண்டு போகலாது, உங்களுடைய உதவி நிறைய தேவை எனக்கு. அப்பதான் இதை கொண்டு போகலாம். ஸ்கூல்ல நீங்கள் கிண்டர் கார்டனுக்கு அனுப்பும் போது நீங்க வீட்டுல எப்படி உட்கார்ந்து ABCDs சொல்லி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நாட்டியத்துக்கும் நீங்க கட்டாயம் ஹெல்ப் பண்ண வேணும். அதுக்கு நீங்க நாட்டியம் தெரிஞ்சது இருக்க வேணும் இல்ல, அதுக்கான மெட்டீரியல்ஸ் நான் தருவேன் உங்களுக்கு. அதுக்காக நான் சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் அதுகள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வைத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே அவங்க ஹோம் ப்ராக்டிஸுக்காக நான் எப்பவும் கொடுப்பேன். முதல் சொன்ன மாதிரி வீட்டு ப்ராக்டிஸ் 5 நாள் செய்யணும்னா அந்த 1/2 மணித்தியாலும் அந்த பிள்ளையோட இருங்கோன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அந்த சப்போர்ட் எனக்கு நிறைய இருக்கு. அதை நான் ஆரம்பத்திலேயே அவைகிட்ட சொல்லியிருந்தேன். பரதநாட்டியம் படிக்கும் போது அது ஷார்ட் டேர்ம்ல படிக்கல, அது லாங் டேர்ம்ல படிக்கணும். அடிப்படை நிலையே அரைமண்டி இருக்கிறது. அந்த அரைமண்டி இருக்கிற நிலை அது ஈஸி இல்ல. அந்த கால அரைவாசிக்கு உயரத்தை கொண்டு விரிச்சு உட்காரும் போது சின்ன பிள்ளைகளுக்கு கால் நோவு வரும். அங்கேயே குழம்ப தொடங்குவாங்க பிள்ளைகள், நோவுது காலன்னு. சோ அந்த கட்டத்துல எப்படி நானும் வீட்டுல நீங்களும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போறோமோ அந்த பிள்ளைதான் லாங் டேர்முக்கு இந்த நாட்டியத்தை கொண்டு போகும். அங்க குழப்பினா கஷ்டம். சோ அதனால பேரண்ட்ஸ் தான் இத வீட்டுல, நான் இங்க ஒரு நாள் மீட் பண்ணுவேன், 5 நாள் நீங்கள். சோ அதனால நிறைய உதவி பேரண்ட்ஸ் உண்மையா அவையோட இருந்து அந்த வேலையை அவை எனக்கு செய்து தெரியணும். அப்ப அதனால எனக்கு உண்மையா நிறைய சப்போர்ட்டா இருக்குது. அது மற்றபடி ஒவ்வொரு பிள்ளையும் யூனிக், அவையோட கட்ச் பண்ற ஸ்பீட் எல்லாமே வித்தியாசம். படிப்புலையும் சரி அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு பிள்ளையும் தனக்கண்ட ஒரு தனித்துவமான பண்போட தான் ஒவ்வொரு பிள்ளையும் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளை ஃபாஸ்டா லேர்ன் பண்ணும், ஒரு பிள்ளை ஸ்லோவா லேர்ன் பண்ணும். ஸோ கிளாஸ் வெரி சேலஞ்சிங். அந்த ஃபாஸ்டா லேர்ன் பண்ற பிள்ளைக்கு போரிங்காயும் இருக்கக்கூடாது, ஸ்லோவா லேர்ன் பண்ற பிள்ளைக்கு திணிச்சு ஃபாஸ்ட் டைம் கொண்டு போகக்கூடாது. அதே நேரம் கிளாஸும் போரிங்கா இருக்கக்கூடாது, எந்தூசியாஸ்டிக்கா இருக்கணும். எவ்ரி டைம் கிளாஸுக்கு வரும்போது அந்த எந்தூசியாசம் எனக்கு இருக்கணும், நான் டான்ஸுக்கு போறேன்ன்றது. ஸோ அதுகள்ல நிறைய
கவனம் எடுக்கணும் நான் நினைக்கிறேன். அப்படி ஸ்பெஷலி சின்ன பிள்ளைகள் கிளாஸுக்கு வரும்போது அவைகள் டீச்சரை முதல்ல ரொம்ப விருப்பப்பட வேணும். இப்ப ஸ்கூல்லயும் நாங்கள் எங்களோட ஒரு டீச்சர்ல நல்ல விருப்பம் வேண்டா அந்த பாடத்தை நல்லா படிப்போம். ஏனென்றால் அப்பதான் அந்த டீச்சருங்கள்ல நல்ல விருப்பமா இருப்பான்னு சொல்லி அந்த ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்க அப்ளை பண்ணி பாக்குறேன் நான். சோ அப்ப முதல்ல அந்த பிள்ளைகள் என்ன விரும்பணும். இப்ப கிளாஸ் சின்ன பிள்ளைல கிளாஸ் நல்ல ஃபனியா எல்லாம் கொஞ்சம் பிஹேவ் பண்ணுவேன் நான். அவைகளுக்கு சிரிப்பு வர மாதிரி நிறைய பிஹேவ் பண்ணுவேன். வாய்ஸ வேற மாதிரி கூட்டி குறைச்சு அப்படி எல்லாம் கதைப்பேன். அப்ப அவைய கொஞ்சம் டேக்ல போரிங் ஆகிற டைம் அப்படி எல்லாம் கொஞ்சம் கதைச்சோன்னா சிரிச்சு ஹாப்பி ஆயிடுவீனம். வளர்ந்த பிள்ளைகள் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவைக்கு கொஞ்சம் சென்சியாரிட்டி தாங்களே அதை செய்யணுமென்ற தன்மைகள் அவைகளுக்கு ஓரளவு வளர வளர விளங்கிடும். ஸோ அவைகள்கிட்ட சென்சியாரிட்டி இருக்குது. பாடசாலை கல்வியோட இதை கொண்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள், இல்லை என்று இல்லை, நிறைய ஹோம்ஒர்க் அதில் வரும்போதும். ஆனாலும் அதை அவைகள் ரொம்ப சேலஞ்சிங்கா எடுத்து அதை விடாமல் சின்ன வயசுல இருந்து ஈவன் யூனிவர்சிட்டிக்கு போய் இப்ப யூனிவர்சிட்டி முடிச்சு வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணின பிள்ளைகள் கூட என்னுடைய கிளாஸ்ல இருக்கிறார்கள். இப்ப அது உண்மையில நாட்டியத்துல அவளுக்கு இருக்கிற ஆர்வம் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவ தொடர்ந்து அதை செய்ய மாட்டேன் நிச்சயமா. அப்ப அந்த நாட்டியத்திற்கு மேல இருக்கிற அன்பும் டீச்சர் மேல இருக்கிற மரியாதையும் தான் அந்த பிள்ளைகளை கொண்டு போகுது. சின்னன்ல இருந்து பழகினோடைய அந்த டிசிப்ளின் எல்லாம் அந்த பிள்ளைகளோட உடலோடையே உரி வந்துட்டுது என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில தான் நான் கிளாஸ்களை கொண்டு போறேன். நல்லது நல்லது. யோகாவில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய யோகாவை நீங்கள் மன விருப்பத்தோடு பயின்று வருகிறீர்கள். எவ்வாறு இந்த யோகாவும் நடனமும் கைகோர்த்து நடக்கின்றன? ஒன்றொன்றுடன் இணைந்த கலையா? அது உங்களை போன்ற சாதாரணமான பெண்களுக்கு உதவி செய்யுமா? யோகா கலை எனக்கு சிறு வயதுல இருந்தே எனக்கு ஆர்வம். இந்தியாவுல படிக்கிற காலத்திலயும் அத கொஞ்சம் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. பிறகு இப்போ இங்க வந்த பிறகு ஆக்சுவலா இந்த கோவிட் பீரியட் டைம் வந்து முடிகிற தருவாயில தான் நான் அதை ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான குருவும் அமைந்தார். அவருடைய பெயர் மாயவன் ராஜா. நான் நாட்டியத்தை எவ்வளவு மன விருப்பத்தோட செய்யறனோ அத மாதிரி அவரும் அதை மிகவும் ஒரு விருப்பத்தோட ரொம்ப டெடிகேட்டடா சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியர். அப்படி ஒரு ஆசிரியர் அமைந்தது ஒரு பெரிய கொடுப்பினை தான். அவர்கிட்ட நான் பிராக்டிக்கலும் தியரி வைஸாயும் செய்து அண்ணாமலையில அந்த பிஜி செய்யறதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த கோர்ஸை செய்யணும்ன்றதுக்காக நான் அதை படிக்க தொடங்கல. ரொம்ப விருப்பம் இருந்தது எனக்கு யோகாவை தெரிஞ்சு கொள்ள. உடல் நலத்துக்காகவும் ஆக்சுவலா இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான் யோக கலைன்றது. இப்ப அதை செய்து கொண்டு போன போது நாட்டியத்துக்கும் யோகாவுக்குமான கனெக்ஷன்ஸை நிறைய எனக்கு உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த நாட்டியத்துல வந்து எங்களோட கம்யூனிகேஷன் வந்து த்ரூ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் முத்திரைகளால தான். அதே மாதிரி யோகாவிலையும் யோக முத்திரைகள் நிறைய இருக்கிறது. அப்ப அதுக்கான ஒற்றுமைகள் நிறைய கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அதை விட இப்ப நாட்டியத்தையும் உடல் உள்ளம் உயிர்நிலை இந்த 3 நிலையிலையும் வச்சு நாங்க பார்க்கலாம். யோகாவின் தாற்பயமும் அதுதான். உடல் மனம் உயிர்நிலை அந்த அதுன்ற ஒரு யூனியன் என்றது தான் யோகா. நாட்டியம் வந்து அதையத்தான் நாட்டியமும். இந்த வேர்ல்டோட நாங்கள் எப்படி ஒரு ஒன்னஸ் ஆகிறோம்ன்றது தான் நாட்டியம். சின்ன எக்ஸாம்பிளா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப நீங்கள் அதுக்கு நான் ஒரு நாட்டியத்திலேருந்தே ஒரு கருத்தை எடுத்துக்கொள்றேன். 5ஆம் நூற்றாண்டுல வந்த டெக்ஸ்ட் அபிநய தர்ப்பணம் தேவர் நந்திகேஸ்வரர் அவருடைய அந்த அதுல ஒரு நாட்டிய கிரமம் என்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை நான் எடுத்துக்கொள்றேன். யதோ ஹஸ்த ததோ திருஷ்டி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. ததோ திருஷ்டி யதோ திருஷ்டி ததோ மனஹ. இப்படி 4 வரி அந்த ஸ்லோகம் இருக்கிறது. அதுன்ற மீனிங் என்னன்னு சொன்னா நாட்டியத்துல வந்து உங்களோட கை எங்க போகுதோ உங்களோட கண் அதை தொடர வேண்டும். அப்ப கை முத்திரை எங்க போகிறதோ இப்ப நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கொண்டா இப்ப ஃப்ளவரை காட்டும் போது நாங்க வந்து எங்களோட கண் அதை ஃபாலோ பண்ணணும். அந்த கண் அங்க போகும்போது அந்த ஃப்ளவர் இருக்கிறத எங்களோட மனம் உணர வேணும். எங்களோட மனம் உணரும் போது எங்களுக்கு ஒரு இமோஷன் அங்க வரும். எங்களுக்கு ஒரு இமோஷன் அங்க தோணும் போது எங்களை பார்த்து கொண்டு இருக்கிற ஆடியன்ஸ்கிட்ட இருந்து ரச உணர்ச்சி தோன்றும். அப்ப நான் இந்த ஃப்ளவரை பார்க்க இல்லையண்டா ஒரு இமேஜினரி ஃப்ளவரை நான் பார்க்க இல்லையென்று சொன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த ஃப்ளவரை காண இயலாது. அப்ப நான் இந்த இமேஜினரி ஃப்ளவரை காணும் போது நானும் ஆடியன்ஸும் ஒண்டா சேர்றோம். ஒன்னஸ் வருது அங்க. சோ இப்படி யோகாவிலையும் எங்களோட உயிர் இத காணுவதற்கு என்ற உடலும்
உள்ளமும் என்ற உயிர்நிலையும் ஒன்றா சேர்ந்தாதான் அது நடக்க முடியும். யோக கலையிலையும் அதே மாதிரி அந்த 3 நிலையும் இருக்கிறத நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. மேலதிகமாக உடல்நிலை என்ற வகையில பார்க்கும்போது அரமண்டி நிலை, ஸ்டெமினா இம்ப்ரூவிங் அதெல்லாம் எங்கள் நாட்டியத்துல உடல்நிலை சம்பந்தமாக நாங்க பார்க்கலாம். அதே நேரம் உள்ள நிலையை பார்க்கும்போது டிசிப்ளின் எங்களை சோம்பல் இல்லாம போயிடும் டான்ஸ்ன்றதை நாங்க பிராக்டிஸ் பண்ணும்போது. மற்றது எங்களோட சிந்தனை ஓட்டம், ஏன்னா நாங்க ஃபாஸ்டா மூவ் பண்ணி கொண்டே இருக்கும்போது எங்களோட துரித கதியில எங்களோட சிந்தனை ஓட்டம் செயல்படும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிவன் பார்வதி அந்த கரெக்டர்ஸை நாங்கள் செய்து காட்டும் போது நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த கரெக்டராவே மாறுவோம். ஒவ்வொருத்தருக்கும் தனியான ஒரு இயல்பு இருக்குது. ஆனால் இந்த கரெக்டரை செய்யும் போது எங்களோட உண்மையான நிலைய எங்களோட இயல்பை மறந்து அந்த கரெக்டரா நாங்க மாறுறோம். அப்ப எங்களோட மனம் ஒரு கருவியா செயல்படுற தன்மைக்கு வரும். அப்ப எங்களோட மனத்தை நாங்கள் எங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்கு கிடைக்குது. அப்ப மனத்தை எங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையை ஒரு டான்சர் எடுக்கலுமெண்டா இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் என்றதுல இருந்து ஏன் எங்கட மனத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கருவியா செயற்படுத்தி நாங்கள் அதுல இருந்து வெளிவர முடியாது. அதுக்குரிய தன்மை எங்களுக்கு நாட்டியம் பயில்வதன் மூலமே கிடைத்திரும். அடுத்தது உயிர்நிலை என்று பார்க்கும்போது நாட்டியம் ஒரு உடற்பயிற்சியாகவும் அமைகிறது. அப்ப நீங்க உடற்பயிற்சி செய்யும் போது உங்களோட உயிரின் சக்தி, வைட்டல் எனர்ஜி கூடிக்கொண்டு போகும். உயிரின் சக்தி அதிகரிக்கும் போது சந்தோஷம் மிகுதியாக வரும். சந்தோஷம் மிகுதியாக வரும்போது உங்களுடைய சாதனைகள் அதிகரிக்கும். கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்ற தன்மைகள் நிறைய அதிகரிக்கும். அப்ப உடல், உள்ளம், உயிர் இந்த அளவுல நாட்டியமும் யோகாவும் அதே விஷயத்தை தான் சொல்லுது. அப்ப ரெண்டும் நிறைய கனெக்ட் பண்ணுது. பொதுவாக எல்லா குழந்தைகளுமே இந்த நாட்டியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். அருமை அருமை. நீங்க கைகளை விரிக்கிற போது நான் தாமரையை காண்கிறேன். நல்ல ஒரு கருத்து. உண்மையில் குழந்தைகள் மட்டுமல்ல, பெண்களும் கற்றுக்கொள்ள வேண்டியது நடனமும் யோகாவும் என்ற கருத்தை தான் நீங்கள் கூறுகிறீர்கள். எங்களுடைய குறிப்பாக 35-40 வயதுகளில் நடனத்தை பழகலாமா? நாட்டியம் பயிர்வதற்கு வயது தேவையில்லை என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். எந்த வயதிலையும் நீங்க அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தால் போதுமானது. நாட்டியம் இல்லை, இப்ப நீங்க வேற ஒரு ஸ்விம்மிங் எடுத்தாலோ என்னத்தை எடுத்தாலும் முதல் உங்களுக்கு தேவை விருப்பம். அதை நீங்க டிசிப்ளினா செய்ய வேணும். அத மாதிரி நாட்டியத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டால் மேபி அந்த வயது காரணமாக உங்களுக்கு உடல் அளவில சில விதமான கட்டுப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அதை ஒரு டிசிப்ளினான பிராக்டிஸ் மூலம் நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் கண்டிப்பாக. ஆனா கண்டிப்பாக ஒரு நல்ல விருப்பம் தான் முதலில தேவை. அதுக்கு பரதநாட்டிய பயிற்சியை நீங்கள் ஒரு கிளாசிக்கல் வெல் ஸ்ட்ரக்சர்ட் ஆர்ட் ஃபார்ம் பரதநாட்டியம். அதை நீங்க லேர்ன் பண்ணி கொண்டால் வேற எந்த விதமான ஆர்ட் ஃபார்மும் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். சோ நடனம் பயில்வதற்கு வயது இல்லை என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் ஏதாவது இருந்தால் அதை பற்றியும் சொல்லுங்க. முதல் கூறு தான் உங்களுக்குரிய ஒரு இன்ஸ்பிரேஷனை கண்டிப்பா கொடுப்பேன். அந்த அளவுல என்னுடைய டீச்சரை நான் எப்பயும் மனதுல நினைச்சு கொள்றேன். தொடர்ந்து நாட்டிய கலையில மிகவும் பேர் போன ஆசிரியர் சாந்தினி சிவனேசன் ஆசிரியர்கள், அவரிடம் எனக்கு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது பெரிய கொடுப்பினை. அவரையும் நான் மனதார நன்றி செலுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழகத்துல திருமதி கிருஷாந்தி ரவீந்திர ஆசிரியர் அவரிடம் படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. மேலும் தொடர்ந்து நான் இந்தியா சென்ற போது எனக்கு இந்தியாவில போய் படிக்க கிடைச்சதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி. என்ன போர் சூழல்ல வாழ்ந்த நாங்கள். சோ அங்கே இருந்து நான் இந்தியாவுக்கு தனஞ்சயன் ஆசிரியர் அவருடைய படங்களைத்தான் இலங்கையில நாங்க புத்தகங்கள்ல பார்த்திருக்கோம். அவரு நேரில பார்த்த போது எனக்கு என்ன கண்டையே நம்ப முடியாம இருந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததே பெரிய விஷயம். சாந்தா தனஞ்சயன் திரு தனஞ்சயன் ஆசிரியர் அவர்கள் 2 பேர்கிட்டையும் எனக்கு படிக்க கிடைச்சது எனக்கு என்னோட பூர்வ ஜென்ம புண்ணியமோ என்னென்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மறக்கவே முடியாது. நான் மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பேர் அவர்களுடைய அது இன்றைக்கும் நான் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிற பேர் அவர்கள். அங்கே படிக்கும் போது நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா இருந்தாலும் இப்ப நான் அங்க இருக்கும் போது நிறைய பேரோட ப்ரோக்ராம்ஸ பாக்குறதுக்கும் ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணா கிடைச்சது. அப்ப அதுல நான் நிறைய பேரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆகியிருக்கிறேன். நான் அதுல இங்க வந்த அப்புறம் திரு ஸ்ரீஜித் நம்பியார் ஆசிரியர் அவர்களும் பார்வதி நம்பியார் அவர்களும் இங்க கனடாக்கு எவ்ரி இயர் வருகை தருவார்கள்.
அவருடைய ஒர்க் ஷாப்ஸ் அதெல்லாம் நான் எப்பவுமே அட்டன் பண்ணுவேன். நிறைய வழிநடத்தல்களை ஸ்ரீஜித் நம்பியார் ஆசிரியர் நிறைய செய்திருக்கிறார். அவரை நான் ரொம்ப நன்றியோட நினைவு கொண்டு கொள்கிறேன். என்னுடைய தனஞ்சயன் ஆசிரியர் சொல்லுவார், நீங்க படிக்கிறது பாதி, பார்த்து தெரிஞ்சு கொள்றது பாதி என்று சொல்லி. அப்படி நிறைய பார்த்து தெரிந்து கொண்ட விஷயங்கள், கேட்டு தெரிந்து கொண்ட விஷயங்கள், ஒவ்வொரு ஆசிரியரையும் பார்த்து லேர்ன் பண்ணி கொண்ட ஒரு விஷயங்களாக நிறைய இருக்கிறது. மேலும் என்னுடைய எதிர்கால திட்டம் என்று குறிப்பிட்டு சொல்வதென்றால், இந்த இளைய சந்ததியினருக்கு என்னால முடிந்த அளவு, இதுல நான் ஒன்றும் செய்யவில்லை, என்ன ஆசிரியரிடம் நான் படித்தேனோ அந்த நாலேஜ ஜஸ்ட் ஷேரிங் அவைகள்கிட்ட கடத்தி கொண்டு போகிறேன். அவர்கள் அதை தொடர்ந்து இந்த நாட்டுல கொண்டு போவதற்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அவ்வளத்தையும் மேக்சிமம் செய்ய வேணும். என்னுடைய வாழ்க்கையை இந்த டான்ஸோட இணைச்சு கொண்டு போறது தான் என்னுடைய முழு முதலான நோக்கமாக இருக்கிறது. உண்மை, அதுதான் நான் சொன்னேன். நடனம் உங்களுடைய தொழில் அல்ல, உங்களுடைய உயிர் துடிப்பு என்று. நடனத்தோடு குருபக்தியையும் நீங்கள் உங்களுடைய அடுத்த சந்ததி பிள்ளைகளுக்கு, இப்போது வாழுகின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய பண்பினால் பழக்க வழக்கத்தால் குருபக்தியையும் கடத்தி வருகிறீர்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். உங்களுடன் கதைத்தது மிக சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய பெண்ணை நீ பேசவா நிகழ்வில் கலந்து கொண்டதை பற்றி உங்களுடைய உள்ளத்து உணர்வுகள் என்ன? இந்த நிகழ்ச்சியில நீங்க என்ன அழைத்ததுக்கு முதல் நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பல தரப்பட்ட பெண்களை நீங்கள் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி அவர்களுடைய அனுபவங்களை நீங்கள் உலகத்தில் உள்ள பலரும் தெரியும்படியாக செய்து கொண்டு வருகிறீர்கள். இது ஒரு மிக மிக ஒரு நல்ல முயற்சி. ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள்ல இருந்து தான் நாங்கள் பல விஷயங்களை லேர்ன் பண்ணி கொள்றோம். அப்ப நீங்கள் ஒரு துறையில இல்லாம பல துறைகளையும் செய்யும் பொழுது அவர்களுடைய அனுபவங்கள்ல இருந்து யாராவது ஒருவர் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை தன் வாழ்க்கையில பின்பற்ற கிடைத்தால் அது ஒரு நல்ல விஷயம் தானே. அப்ப நீங்கள் செய்யற இந்த பணி ரொம்ப மகத்தானது. இதை நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது. இன்று நடன ஆசிரியர் திருமதி சியாமா தயாளன் அவர்களோடு மிக அருமையான ஒரு சந்திப்பை செய்த மன திருப்தியோடு மீண்டும் ஒரு பெண்ணை நீ பேசவா நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு மகத்தான ஆளுமையோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பெண்ணே நீ பேசவா. பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா. பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா. புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா. நெஞ்சத்தில் உள்ளதை, நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா. அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா. பெண்ணே நீ பேசவா.